வந்ததே பிடிக்கல நீ சொல்றல. நான் பேசாம இருந்தா எப்படி இவ பேசாம இருப்பான்னு ஈகோ டச் ஆகி நேரா என்ன தேடி வந்து என்ன கிளப்பி விட்டு போயிட்ட நீ. இப்ப நானும் அவனை தேடி வரும்போது என்ன பார்த்தாலே கடுப்பா இருக்கு, பேசினாலே எரிச்சலா இருக்குன்னு துரத்தி விடுற நீ. நீ ஏன் எங்க வந்த? நான் வந்து உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தானே வந்த. அதான் பாண்டி, என்னென்னமோ பேசி உன்னை தேடி வர வச்ச. இப்ப தேடி வந்த உடனே என்ன அசிங்கப்படுத்துறல. இனிமே உன்னை நான் தேடி வரவே மாட்டேன் பாண்டி. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப பாரு, உன்னை நான் தேடி வரதும் நீ என்ன அசிங்கப்படுத்தி போன்னு சொல்றதும் இதெல்லாம் போதும் பாண்டி. இனிமே நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். டேய் என்னடா எல்லாம் தலையெழுத்து. சரி வா. நிலா, சுடு தண்ணி கேட்டல, இந்தா. ரொம்ப சூடா இல்ல, தேங்க்யூ. என்ன சமையல்? சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்டா. ஓ சாம்பாரா, சூப்பர் சூப்பர்ண்ண. என்ன முட்டை இருக்குல்ல? தெரியுமே, நீதான் அது இல்லைன்னா சாப்பிட மாட்டியே. இருக்கு. சூப்பர். கிளாஸ் கொடுப்பா. அண்ணா அண்ணா நான் பேசுறேன் ப்ளீஸ். நானா பாருண்ணா, நீயாவது பேசுன ப்ளீஸ்ண்ணா. சொல்லண்ணா. டேய் அமைதியா போயிட்டு சொல்லிட்டேன். பல்லவா அண்ணி. ஐயோ ஏய், என்னடா இது? ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே கழட்டி போட்டிருக்கீங்க, அப்புறம் அதுலயே வேற உட்காந்துக்கிறீங்க. என்னதான் பழக்கமோ? ச்சே. ஐயா. வீட்ல யாருமே பேசலன்னு வருத்தமா இருக்கியா? அப்புறம் நீ பண்ணதுக்கு உனக்கு நான் ஓட கொடுப்பாங்க? சரி, காயத்ரி கூட எப்படி உனக்கு பழக்கம்? பஸ் ஸ்டாப்ல நீ பாப்ப, அத நான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ எப்பட அவகிட்ட பேசின? எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அண்ணன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா கேஷுவலா தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படியே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அப்போ போன்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசினதெல்லாம் காயத்ரி கிட்ட தான். காயத்ரி உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லடா. பிடிக்கும் அண்ணி. தப்பான நேரத்துல அவளை ரூமுக்கு கூட்டு போல. சத்தியமா பேசிட்டு இருக்கலாம் தான் நீ போகணும். அல்லவா, நான் அன்னைக்கு சொன்னதை இப்பவும் சொல்றேன். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அதோட கான்சிக்வன்சஸ் என்ன நீ முன்னாடி யோசிச்சிருக்க வேணாமா? அது என் ஃப்ரெண்டு லார்ஜன், அவன் தான் வர சொன்னான். சும்மா தெரிஞ்சவன்றனாலதான் நீ கூட்டு போன. அது சும்மா பேசிட்டு இருக்கதான் நீ போன. நீ சொல்ற மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது தான் என்னன்னா, நீ நேரா அவளை எங்கேயே கூட்டு வந்திருக்கலாமே. இந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வரதே இல்லையா என்ன? சந்தா வீட்டுக்கு வந்து சேரன் கிட்ட பேசுவாங்க, பானத்தையும் பாண்டிய பார்க்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி நீயும் காயத்ரி கூட்டிட்டு வந்து இங்க பேச வேண்டியதானே? எனக்கு அவளை பிடிக்கும், ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ அது எப்படிடா அவளை ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போற, ஆனா கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்ற? இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? சரி, அதுவும் பர்சனல். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா? அப்ப பிரச்சனையே இல்லையே. தாராளமா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல. இல்ல ஏதாச்சும் காஃபி ஷாப்ல உட்கார வச்சு பேசலாம். அப்படி ரூமுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை. சரி, காயத்ரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாலா? இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவ அம்மாக்கு தானே போன் பண்ணி சொல்லிருந்தாங்க. நீ யோசிச்சு பாரு, உங்க பொண்ணு ஒரு பையன் கூட லாட்ஜ்ல இருந்தான்னு அவ அம்மா கிட்ட போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க. இது கேட்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தப்புதான் நீ, தப்புதான். நான் இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைக்கல. நீ ஃப்ரெண்ட் அங்க கொஞ்சம் பிரைவசியா இருக்கும்னு சொன்னேன், அதனாலதான் அங்க போனேன். சும்மா பேசதானடா போனீங்க, அதுக்கு எதுக்கு பிரைவசி? சாரி நீ, நான் அப்பெல்லாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லை. நான் ஏதோ பண்ண போய் எல்லாம் தப்பாயிருச்சு. நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. நீங்களும் தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். சரி விடு, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத.
அண்ணனுங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எப்படிடா பேசுவாங்க? முதல்ல நீ அவங்க பின்னாடியே போய் நிக்கிறத நிறுத்து. இப்போதைக்கு அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீ பண்ண வேலைக்கு அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கே டைம் ஆகும். அவங்க என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோ, உன்கிட்ட இது ஒரு பிரச்சனைடா. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துட்டா உடனே ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லாம் சரியாகி உன்கிட்ட வந்து பேசணும்னு நீ நினைப்ப. அவங்க அவங்களுக்கும் இதுல வருத்தம் இருக்கும்ல. பின்னாடியே போய் பேசுங்க பேசுங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சரியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரியா? சரி. அல்லவா, இனி இப்படி பண்ணாதடா. நீ செய்யற விஷயத்துல நீ மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல. உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பாரு. இனிமே எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய். சரியா? சரி, நான் சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க. சரிடா, விடு, அழாத. அண்ணனுங்க என்கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் பேசுவாங்கடா. டேய் பாண்டி, வாடா. என்னடா? என்னது இது? உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன்டா. நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே. என் தம்பி மேல எனக்கு அக்கறை இருக்காதா? சரி கூட. அண்ணே, அப்ப நானும் போய் டீ குடிச்சு வந்துடுறேன். ஏய் இருடா, வேலை இருக்கு. டேய் விடுறா, நீ போ கண்ணா, போயிட்டு வா. அப்படி சொல்லுண்ணே. கேப் கிடைச்சா ஓடிடுவான். டேய் என்னடா சட்டை இவ்வளவு கரியா இருக்கு? என் வேலையே அப்படிதானடா. ஏன்டா அதுக்குன்னு எப்பவும் வேலை வேலைன்னு இருப்பியா? வா வந்து உட்காந்து குடி. உட்காந்து குடிச்சதான உடம்புல விட்டோம். வா. டேய் பரவாயில்லடா. கேள்றா வாடா. வா வந்து உட்காரு முதல்ல. டேய் டேய் உட்காரு. பரவாயில்லடா. உட்காருன்றல உட்காரு. இதா நீ குடிக்கிறியா? டேய் நான் குடிச்சுதான்டா உனக்கே வாங்கிட்டு வந்தேன். நீ குடி. சரி. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கான்னு? இல்லடா, ஓகே தான். சரி குடி. ஏண்டா உனக்கும் பணத்துக்கும் அப்படி என்னடா சண்டை? அதை ஏன்டா கேக்குற? தினமும் சண்டை போட ஏதாவது ஒரு விஷயம் வந்துருது. அதுதான்டா என்னன்னு கேக்குறேன். நடுவுல கொஞ்ச நாள் பேசாம கூட இருந்தீங்கல்ல? ஆமாடா, பொண்ணு பார்க்க வரலன்னு என் மேல செம கடுப்புல இருந்தா. டேய் அவ பேசலன்னு நீ கஷ்டப்பட்டதானே? ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அப்புறம் அவன் வீட்டுல போய் காலில் விழாத குறையா கெஞ்சினேன். அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சான். சரிடா, அதான் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் சண்டை வருது? சண்டைலாம் எதுக்கு வருது ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் சண்டை தான். 5 நிமிஷம் நல்லா பேசினா உடனே ஒரு சண்டை வந்துருது. ஒரு நாள் முழுக்க சண்டை போடாம இருந்துட்டோன்னு வையே, அதுவே பெரிய சாதனை தான். டேய் அந்த சண்டைக்கு நீ காரணமா இல்ல அவ காரணமா? அப்போ அவதான் காரணம். சரி அதை விடு. இன்னைக்கு என்ன சண்டை? இன்னைக்கு சண்டைலாம் ஒண்ணும் இல்லையே. டேய் நான் தான் பார்த்தனே, வீட்டுக்கு முன்னாடி 2 பேரும் தீவிர டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே. எதுக்கு இப்ப வீட்டை பேங்க்ல வைக்கிறீங்க? அன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் தேவைப்படுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு. அப்பெல்லாம் வீட்டை வைக்கணும்னு யோசிக்கவே இல்ல. உங்க நிலானிக்கு ஒரு தேவை வந்துட்டா மட்டும் உடனே வீட்டை விக்கிறேன்னு இறங்கிடுறீங்க. அது தெரியலடா, ஏதாவது சொல்லிருப்பேன், அதை பிடிச்சு சண்டை போட்டிருப்பா. என்கிட்ட இருந்து அவ நிறைய எதிர்பார்க்கறாடா. அவளுக்காக நான் நிறைய பண்ணணும். அவளுக்குள்ள அவ என்ன எதிர்பார்க்கறாளோ அதெல்லாம் நான் யோசிச்சு வேற பண்ணணும். இப்படிலாம் வேற நினைக்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியலடா. டேய் அவ்வளவு கஷ்டமா இருந்தா விட்டுற வேண்டியதானடா? அதுவும் முடியலடா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அவ இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, இல்லனாலும் கஷ்டமா இருக்கு. ஓ அப்படி வரியா நீ? டேய் சரிடா, எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் உனக்கு சின்ன சின்ன அட்வைஸ் பண்றேன். செட் ஆனா அப்ளை பண்ணி பாரு, இல்லனா விட்டுரு. என்ன? இல்லடா, சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படி சண்டை போட்டே இருந்தாதான் நல்ல காதல்னு. அதெல்லாம் ரொம்ப தப்புடா. எப்ப பாரு சண்டை போட்டே இருக்கிறது நல்ல லவ்வே இல்ல. கொஞ்ச நாள்ல அதுவே டாக்ஸிக்கா மாறிடும். இப்போ நிலாவை என்ன எடுத்துக்கோ, நாங்க கூட தான் சண்டை போடுவோம். ஆனா அதுல ஒரு சின்ன அக்கறை இருக்கும். நாங்க சண்டை போடும்போது கூட ஒருத்தரை காயப்படுத்திக்கிற மாதிரி இந்த கொலவெறி எல்லாம் பேசிக்க மாட்டோம். ஆனா உன் கதை அப்படி இல்லடா. நீங்க சண்டை போட்டாலே ஒரு மாதிரி எல்லாம் மீறி பேசிக்கிறீங்க. அப்படி இருக்க கூடாதுடா பாண்டி. என்ன என்ன பண்ண சொல்ற? என் நிலைமை அப்படிதான் இருக்கு. சரி விடு, அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏன் திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு? ஏய் நீ என் தம்பிடா.
நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சும்மா இருப்பேனா? உன் பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேனா? வா வானதி. ஓ நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வா வானதி. காலேஜ்ல இருந்து வரியோ? ஆமா ப்ரோ. ஆ. ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல எதுவும் வேண்டாம். வழக்கமா நான் கடைக்கு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, திட்டிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு திட்டாம இருக்கீங்க. உனக்கு தான் இங்க உட்காந்தா பிடிக்காது. பாண்டி நீ பேசும்போது நான் குறுக்க வந்து நிக்கிறேன்னு நினைப்பேன். இப்ப நீ எதுவும் கேட்கவே இல்லையே. எப்பவும் நீங்க திட்டுவீங்க, அதனாலதான் அப்படி சொல்லுவேன். இப்பதான் நீங்க என்ன திட்டலையே. ஓ அப்படி வரியா? சரி, உன் படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆ. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். என்ன படிக்கிற நீ? எம்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓ சரி சரி. படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற? எம்ஃபார்ம் முடிச்ச கையோட ஒரு மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்க வீட்டை சுத்தி தான் நிறைய இடம் இருக்குல்ல, பேசாம எனக்கு அந்த இடம் கொடுக்குறீங்களா? நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடு ஒரு சந்துக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள மெடிக்கல் ஷாப் வச்சுனா ஏன் வந்து மாத்திரம் வாங்குவான்? பாண்டி கடை மாதிரி நல்லா மெயின் ரோட்ல வச்சதானே நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். சரி, நீ இப்போ ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான். என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? எங்க? நீ வா சொல்றேன். எங்க? அட வாமா. டேய் பாண்டி, நான் வானதி பக்கத்துல வரைக்கும் கூட்டு போயிட்டு வரவா? எங்கடா? இங்க பக்கத்துல தான்டா. சரி போயிட்டு வாங்க. சரி இரு, காருங்க நிக்குது, எடுத்துட்டு வந்துடுறேன். நானே வரேன். சரி வா. டேய் போயிட்டு வந்துடுறேன். வந்துடுமா. லேட் ஆயிட்டா வீட்டுல திட்ட மாட்டாங்களா உன்ன? நான் இன்னைக்கு சீக்கிரம் போயிருக்கேன், அதனால திட்ட மாட்டாங்க. சரி ஏதாவது சாப்பிடுறியா? உன்னதாம்மா, ஏதாவது சாப்பிடுறியா? என்ன கூப்பிட்டு போய் என்ன கொல்ல போறீங்களா? ஏய் என்ன இப்படி கேக்குற? இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, எப்பவும் என்ன திட்டிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்க, சாப்பிட ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறீங்க, அதான் லைட்டா பயம் வந்துச்சு. வேற யாருமா நீ? நான் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. இப்ப என்ன நான் இப்பயே கொண்டு போய் திருப்பி விட்டுறேன். அதுக்காக சொல்லல, சும்மா கேட்டேன் ப்ரோ. ஆமா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு தான் கூட்டு போறேன்னு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வெளியே கூட்டு வந்தேன். அப்படியா? சரி பேசுங்க. ரைட். இங்க பார்வானதி, பாண்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்பவும் அப்படி அடிச்சிட்டு சண்டை போடுவீங்க? அண்ணன் தம்பினா அப்படித்தானே இருப்பாங்க. ஏன் உங்க வீட்டுல நீ அண்ணன் சண்டை போட மாட்டீங்களா? அதெல்லாம் நிறையவே சண்டை போடுவோம் நாங்க. அப்புறம் சண்டை போட்டாலும் அவன் என் தம்பிமா, அவன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? அதுவும் கரெக்ட் தான். நீயும் பாண்டியும் அடிக்கடி சண்டை போடுறத நான் கவனிச்சேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம அடிக்கடி சண்டை போடுறீங்க? அப்படிலாம் இல்ல ப்ரோ, லவ்வர்ஸ் எல்லாம் சண்டை போடுறது சகஜம் தானே. யாரு சொன்னா? சண்டை போடாம கூட காதலிக்கலாமே. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ, அதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. நான்லாம் அவன் மனசுல கடைசியில தான் இருக்கேன். முதல்ல அவன் குடும்பம், அப்புறம் அவன் கடை, அப்புறம் அவனுக்கு ரிப்பேருக்கு வந்து நிக்கிற வண்டி, அப்புறம் கடைசியா தான் நான் வருவேன். அப்படிலாம் இல்ல வானதி. அப்படிதான் ப்ரோ, நான் பேசாம இருந்தேன்னு வைங்க, அவன் ரொம்ப ஜாலி ஆயிடுவான். யார் சொன்னா? நீ பேசாதப்போ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். எப்பவும் உன்னையதான் வானதி நினைச்சிட்டு இருப்பான் அவன். ராத்திரி கூட தூங்காம உன் போட்டோவை தான் பாத்துட்டு இருப்பான். நிஜமாவா? ஆமா வானதி, பொறுக்க முடியாம அவனே உன்னை தேடி வந்து பேசினான்ல, அதுக்கப்புறம் தானே நீ அவன்கிட்ட பேசின. உன்னை மிஸ் பண்ணாமல அவனை தேடி வந்தான். அவன் உன்னை பயங்கரமா லவ் பண்றான் வானதி. அப்படியா? என்ன கேள்வி இது? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? முதல்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கலாமா? அதுக்கு தானே வானதி நீ கோவப்பட்டு பேசி அவன் கூட சண்டை போட்ட. அவனும் உன் வீடு தேடி வந்து சாரி எல்லாம் கேட்டு சமாதானம் பண்ணி சரியாயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல ப்ரோ, அன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அப்பதான் வானதி, அவன் தான் அண்ணனு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதுவும் கரெக்ட் தானே வானதி? சரி அதை விடுங்க, இப்ப சேரன் அண்ணனை எடுத்துப்போமே. அவர் சந்தாக்காவை எவ்வளவு லவ் பண்றாரு. உங்களை எடுத்துக்கோங்க, உங்க கல்யாணமே ஒழுங்கா நடக்கல. நீ என் விஷயத்துக்குலாம் வராதம்மா. தப்பா சொல்லல ப்ரோ, ஜஸ்ட் நான் சொல்றேன். சரி சொல்லு. உங்களை பொறுத்த